ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட் இல்ல ஆஃபீஸ் அதுல அதனுடைய எக்ஸ்பென்சஸ். டீச்சர் இங்க இருக்கு, டெசிக்னேஷன் இங்க இருக்கு, நேம் நான் மென்ஷன் பண்ணல, 1 2 3 போட்டிருக்கேன். அவங்களுடைய சேலரி, அதாவது மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அவங்க எவ்வளவு சேலரி பே பண்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி செக்யூரிட்டி, ஹெட் மாஸ்டர் இப்படின்ற டேட்டா வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த டேட்டால நம்ம வந்து டீச்சர்ஸ் மட்டும் எவ்வளவு சேலரி பே பண்றோம் அப்படின்றது நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி தான் பார்க்க முடியும், டோட்டல் எவ்வளவு சேலரி அப்படின்ட்டு. இல்லைன்னா பைவட் போடுவோம், இல்ல சம்மி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா நான் சொல்லிக் கொடுக்க போறேன். டேட்டா செலக்ட் பண்ணிடுங்க, ஆல்ட் ஏ பி பாருங்க, அந்த கேப்ஷன் எங்களுக்கு கொடுத்துட்டா ஆல்ட் ஏ பி கொடுத்துட்டீங்க. எனக்கு என்ன வேணும்? ஐட்டம். ஐட்டம் மீன்ஸ் இதுதான் ஐட்டம், அதாவது டெசிக்னேஷன். ஓகே, எனக்கு சேலரி டோட்டல் வேணும். பாருங்க, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன், ஆல்ரெடி வந்துச்சு பாருங்க. டோட்டலா டீச்சர்ஸ்க்கு நான் எவ்வளவு சேலரி பே பண்றேன்? 23,373. டோட்டல் பண்ணீங்கன்னா சேம் வேல்யூ உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பட்டன் வந்து ஜஸ்ட் ஹைட் பண்ணிட்டு இந்த பட்டன் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா டீச்சர்ஸ்க்கு நான் எவ்வளவு சேலரி பே பண்றேன், ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சேலரி பே பண்றேன் அப்படின்னு டேட்டா உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ்.